என்று தன்னையே தியாகம் பண்ணி கொண்டு செய்தார். திருக்கோட்டி நம்பிகளுக்கு ஆச்சரியம். இவரன்னோ நம்மி ராமானுஷர், இவரன்னோ எம்பெருமானார். அப்பதான் அவர் பட்டம் கொடுத்தார். ராமானுஷராத்தான் இருந்தார் ராமானுஷர். எம்பெருமானார் எம்பெருமானார்னு சொல்றோம் இல்லையோ, சரமஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டருளினார் எம் பெருமானார். எமக்கு பெருமானார் எம்பெருமான் இருக்கட்டும் மாதவ பெருமாள், ஆனா எம்பெருமானார் நீ என்ன திருக்கோட்டி நம்பிகள் சொன்னார்னா அற்புத திவ்ய தேசம். அங்குதான் கண்ணனே பிறந்தார் விட்டார் பெரியாழ்வார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ண சுண்ணம் எதிரெதிர் தூவிட. பிறந்த உடனே ஒரே ஹோலி பண்டிகை தான். வடக்கெல்லாம் போனீங்கன்னா ஹோலினுட்ட பண்டிதன் பாமரன் பணக்காரன் ஏழை வித்தியாசமே கிடையாது. அவரவர்களுக்கு பச்சை அடிச்சுக்கணும், மஞ்சள் அடிச்சுக்கணும், சேப்பு அடிச்சுக்கணும், வீதி வீதியா ஆடுறா பாடுறா. அதை போல அந்த ஊர்ல இருக்கிற எந்த வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் கையில பீச்சாங்குழல் எடுத்துட்டாலாம். கள்ளழகர் ஆத்துல இறங்குறாரு இல்லையா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போனா கையில பெரிய பெரிய பீச்சாங்குழல் வச்சுட்டு நீல தண்ணீர், மஞ்சள் தண்ணீர், சிவப்பு தண்ணீர், பச்சை தண்ணீர், நிறைய சூர்ண பொடியை கலந்து எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் எல்லாத்தையும் கலந்து பெருமாள் பேர்லையும் அடிப்பா, ஒத்தருக்கு ஒத்தர் பக்தர்கள் பேர்லையும் அடிச்சுப்பா. அன்னைக்கு பார்த்தா உடம்பு முழுக்க நம்மெல்லாம் சிவப்பும் மஞ்சளும் கருப்புமா இருந்துருக்கலாம். அதை போலத்தான் ஒரு உற்சவம் நடந்ததா. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட. எண்ணெய் தயிர் பால் நெய் இதை கலந்து சூர்ண பொடியை கலந்து அடிச்சா நினைச்சாலே எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். ஏன்னா இது இத்தனையும் சேர்த்து கலந்துட்டு அதுல சூர்ணத்தையும் கலந்து ஒத்தர் பேர்ல ஒருத்தர் அடிச்சிருந்து அதனால ஊர் முழுக்க ஒரே சேரும் சகதி வழுக்கிறது. கண்ணனுடைய திருமாளிகைக்கு வாசல்ல எல்லாரும் வந்தா வாசல்ல இருக்கிற மணல் பாங்கான பிரதேசம் சேராகி போய் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றங் கலந்து அலராயிற்றே. அலர்னா சேரு சகதி. கண்ணனுடைய முற்றம் கலந்தடராயிடுத்து. எல்லாரும் வேகமா வேற ஓடி வந்தாலும் இல்லையோ, முற்றத்தர காலை வச்ச உடனே தடால் தடால்னு கீழ் விடுறாள். ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் என்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் என்று பெரியாழ்வார் சாதிக்கிறார். ஓடுவார் ரொம்ப வேகமா ஓடி, விழுவார் அங்க வழுக்கிறதே, அதனால காலை வச்ச உடனே வழுக்கி விழுந்துட்டா நாம இருந்தா உடனே முட்டியை பிடிச்சுப்போம். ஆனா அவர்கள்லாம் முட்டியும் தெரியலே கணுக்காலும் தெரியலே. விழுவார் உகந்தாலிப்பார். நன்னா கண்ணனை சேவிக்க வந்த சமயத்துல விழுந்தோன்னு ஆனந்தமா ஆடுறானோ. ஆறானு விழுந்ததுக்கு ஆடுவாளான்னா வைகுண்ட ஏகாதசியில திருவாய்மொழி மண்டபத்துல சேவிக்கிறதுக்கு உள்ள போறோம். உள்ள போனா லட்சம் ஜனங்க நிற்கிறா. நாம 12 திருமண்காப்பு ஏகாதசி நன்னா திருமண்காப்பெல்லாம் சாத்தின்னு வேண்டிய அனுஷ்டானெல்லாம் முடிச்சுட்டு உள்ள போயிருப்போம். அது உள்ள போறதுக்குள்ள திருமண்காப்பா கையே இருக்காது. அப்புறம்னா திருமண்காப்பு இருக்கிறதுக்கு இல்லாத போறதுக்கும் வேட்டி ஒரு பக்கம் போடும், உத்திரியை ஒரு பக்கம் கிழிஞ்சு போடும், கண்ணாடி ஒரு பக்கம் கீழ் விழுந்துடும், கையில இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிடும். ஆனா இது அத்தனை அழிஞ்சு அந்த வெளில வர்றவர் முகத்தை நீங்க பார்க்கணும். பரமானந்தமா சேவிச்சுட்டு வந்திருப்போம் இல்லையோ. உள்ளுக்குள்ள போய் சேவிச்சுட்டு என்ன சுவாமி ஒண்ணுமே உடம்புல நிக்கலையேன்னா மனசுல நம்பருவாள் நின்னுட்டாரோ இல்லையோ என்ன நான் வருகிறா போலே. ஆனால் இவன் கீழே விழுந்தவனுக்கு இப்ப என்ன ஆனந்தம்னா கீழே விழுந்துட்டோம்னா கண்ணனை சேவிக்கிறதுக்குன்னா கீழே விழுந்தோம் அப்படிங்கிறதுக்காக ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார். எழுந்து நின்று அப்படி இப்படி ஆடிட்டு எது வழி எந்த பிராகாரம் வழியா உள்ள தொட்டிலுக்கு போகணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவாளை கேட்கிறாள். எல்லாம் ஒரே கூட்டமா சில சமயம் ஓடும் பாருங்க. அப்போ ஒரு கை காட்டிடுவா, எங்க யார் போறாங்கிறதே நமக்கு தெரியாது. அதை போல ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் எது வழின்னா யசோத கைகாட்டி மரம்லாம் அங்க வைக்கல. அவ கை காட்டி விடுறா நாடுவார். அப்போ ஒத்தொத்தரையா விசாரிக்கிறாள், எம்பிரான் எங்குத்தான் எங்க கண்ணன் எங்க இருக்காருன்னா அங்க இருக்கார், சீக்கிரம் போ தொட்டுல உள்ள எடுத்துன்னு போடுவா போல இருக்கு, சீக்கிரம் போய் சேவின. இவர் வேகமா ஓடுறார். வர்றவன்லாம் திரும்ப இவர் பின்னாடியே ஓடி வரான். ஒருத்தர் சேவிச்சுட்டு வெளியில வர்றவர்கிட்ட வழி கேட்டாரோ இல்லையோ, இந்த வழியில போன்னு காமிச்சுட்டு இவர் போக ஆரம்பிக்கிறச்சே அவனு பின்னாடியே வரார். இப்பதானே சேவிச்சுட்டு வந்தேன்னா ஏன் உன்னோட இன்னொரு தடவை நான் சேவிக்கூடாதான்னு. அதனால நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார். எங்குற்றான் ஏதோ ஓம் நமோ நாராயண மாதிரி பாராயணம் பண்ணிட்டே போறாவா. எங்குற்றான வந்தாச்சு இங்குற்றான். அப்பதான் யசோத காமிச்சா இது ஒரு காரிய தொட்டு இல்லேன்னு கண்ணனை நன்னா சேவிச்சுன்னுட்டு எங்குற்றான்னாரா. நேரையே கண்ணனை சேவிச்சுட்டே இருக்கிறச்சே எங்குற்றான்டான்னா இத்தனை நாளி கண்ணன் எங்க இருக்கானே தெரியலே எங்குற்றான்னு சொன்னார். இப்ப சேவித்த பிற்பாடு நம் அறிவுக்கு எட்டாதவன்னு தெரிஞ்சுனுட்டார் எங்குற்றான் என்கிறார். இப்பவும் சேவிச்சுட்டா புரிஞ்சுபட போறதா. ஊற்றமுடையாய் பெரியாயின்னு பார்த்த முடியும். வேதத்தாலே எத்தனைக்கெத்தனை சொல்லப்படுகிறானோ அத்தனைக்கெத்தனை வேதவனை தீண்டுவதற்கு கூட இயலாது. அதனால நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும். ஒருத்தர் பாடுறார், ஒருத்தர் வாத்தியம் பாடுறார், ஒருத்தர் வாய்ப்பாட்டு பாடுறார், ஒருத்தர் ஆடிட்டு இருக்கார், ஒருத்தர் நாட்டியம் பண்றார், என்னென்னமோ நடக்கிறது. பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆய்ப்பாடியே விழாக்கோலம் போண்டு பூண்டதாம். இப்படி எல்லாம் பெரியாழ்வார் பாசுரம் பாடி தம் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்தே ஒருத்தி மகனாய் பிறந்து என்ன கண்ணான் பிறந்ததையும் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர பெருமான் வளர்ந்தார். வளரும் போது எத்தனையோ ஆச்சரியமான சேட்டித்தங்கள். பெருமானை பற்றி 5வது பாசுரத்துல மாயன்னு தொடங்கினாளா. இப்ப 25வது பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு பூர்த்தி பண்ணிவிட்டா.
மாயன் ஒளித்து வளர, அவன் ஒளித்து வளர்ந்ததே மாயம். அஞ்சாம் பாசுரத்தில் மாயன்னு சொன்னது ஆச்சரிய சேஷ்டிதங்கள் படைத்தவன். அவன் செய்யும் ஒன்னொன்னுமே ஆச்சரியமா தான் இருக்கு. அது சிறு குழந்தை தொடங்கி வயசான வரைக்கும் செஞ்சது வரைக்கும் இது எவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய அந்த மாயத்தை விடாம வச்சிருக்காருன்னா, இப்ப ராமாவதாரம்னா ஒன்றும் மாயத்தை பத்தியெல்லாம் நம்ம பேசவே மாட்டோம். நேர்மை நேர்மை நேர்மை, இது ஒன்று தான் அவருக்கு தெரியும். மரியாதா புருஷோத்தம் ராம், வடக்கெல்லாம் போனேன்னா ராமனுக்கு பட்டம் மரியாதா புருஷோத்தம்னுவா. நம்ம போய் வெறும் ராமன்லாம் சொன்னால் அவளுக்கு தெரியவே தெரியாது. மரியாதைக்கு ஒரு சின்னம் புருஷோத்தமனான ராமன். நம்ம கண்ணன் எப்படிப்பட்டவர்னா என்ன பண்ணுவார்னு எப்பவும் தெரியாது சுவாமி. அதான் கண்ணனுக்கே இலக்கணம். என்ன பண்ணுவார்னு துல்லியமா ராமன்ட்ட யார் வேணா சொல்லிட்டு போடுவா. நேர்த்திக்கு பிறந்த குரங்குலேருந்து நேர்த்திக்கு வந்த ராட்சசன் அளவுக்கு இது ராமன் என்று சொல்லும். ஆனா கூட இருக்கிற யசோதைக்கு இவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது. கைப்பிடித்த ஆண்டாளுக்கு இவர் எங்க இருப்பார்னு தெரியல. தேடிண்டே இருக்காள். இப்ப ராமன் ஆறான்னு தேடி இருக்குமா? ஆண்டாள் கைப்பிடித்த மனைவி 10 பாட்டு தேடுறா. இந்த கண்ணன் எங்க போட்டாரோ எங்க போட்டாரோன்னு தேடணும்னா. அதனால அவர் ஏது எப்போது செய்வார்னு சொல்ல முடியாத அளவுக்கு மாயம். ஆச்சரிய சேஷ்டிதம், சென்றடத்த மாயம் என்ன மாயமே. பெருமான் பிறந்ததே ஒரு மாயம்னால் அவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனது அதை விட மாயம். தேவர்கள் பிரம்மா வந்து சொல்லுகிறார், பகவன் தேவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறதுக்கு நாளாயிடுத்தே, வந்த செயல்லாம் முடிஞ்சு போச்சு, பூபாரத்தை தவிர்த்து விட்டீர், புறப்படலாமா? கண்ணன் யோசித்தார். அப்ப புறப்பட வேண்டியதான். நீர் வந்து காலத்தை உணர்த்திவிட்டீர், உத்தவனிடத்துல உபதேசம் பண்ணிவிட்டு சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி முடிவு பண்ணிவிட்டார். புறப்பட்டு போகணும்னா அவர் எப்படி போவர்? நமக்கெல்லாம் உடம்புக்கு வந்துடுத்து போயிட்டோம், சுலபமாக சொல்லி முடிச்சுடலாம். ஏதோ அங்கே அடிப்பட்டோம் இங்கே அடிப்பட்டோம், ஏதோ நெஞ்சு நோய் வந்தது போட்டோம், ஏதோ ஒன்று சொல்லிட்டு புறப்பட்டு போடலாம். இவர் எத்த சொல்லிட்டு இங்கேருந்து புறப்பட்டு போகிறது? அப்போ அதுக்கு ஏதான ஒரு உபாயம் வேணும்னு ஒரு கதையை இட்டு கட்டினார். தன்னுடைய சங்கல்பத்தாலேயே ஓர் முறை விருஷ்டி வம்சத்தில் பிறந்தவர்கள், அதாவது இந்த யாதவர்கள் எல்லாரையும் நீங்க இனிமேல் துவாரகையில் இருக்க வேண்டாம், பிராபாச தீர்த்தத்துக்கு போடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி வைத்தார். அவர்கள்லாம் சரி இங்கெங்க புறப்படுவோம்னு போயிட்டு இருந்தா, எதுகுலத்தில் பிறந்தவர்கள் யாதவர்கள், கண்ணனே எதுகுலத்தில் பிறந்தவர் தான். நம் வம்சத்திலேயே கண்ணன் பிறந்திருக்கான வாழ்க்கை அபிமானம் அதிகமாக படுத்து. மேலே எதுகுலோத்பவர்கள்லாம் நிறைய கள்ளு குடிப்பாளாம். அதனாலே அவளுக்குள்ள அடிக்கடி சண்டை. பெருமாள் பார்த்தார், நம்ம குலமே பூமிக்கு பாரமாயிடும் போல் இருக்கு. ஏன்னா கம்சன் துரியோதனாதிகள் அழிச்சது போறாதுன்னா இவர்கள் ஆபத்து தாங்கலை. அதனால அவர்களையும் முடிச்சுட்டு நாமும் கிளம்பிட வேண்டியதான்னு முடிவு செய்தார். அப்ப சில ரிஷிகள், விஸ்வாமித்திரர், கண்வர் போன்ற ரிஷிகள் எல்லாம் நீங்க போய் இந்த இடத்துல தபஸ் பண்ணிருங்கோன்னு சொன்னான். அவர்கள் தபஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்ப சாம்பன் ஒருத்தன், அவனுக்கு பெண் வேஷம் போட்டு அங்க இருக்கிற யாதவர்கள் எல்லாம் அபிமானத்தோட அகங்காரத்தோட ரிஷிகளை பார்த்து சாம்பனுக்கு பெண் வேஷம் போட்டு இந்த கர்ப்பிணி பெண்ணாட்டம் நடிக்க வச்சு கொண்டு போய் நிறுத்தி அந்த விஸ்வாமித்திரர் பாட்டு கேட்டா, இவன் கர்ப்பிணியா இருக்கார், என்ன குழந்தை பிறக்க போறதுன்னு தெரியல, அதனால இவனுக்கு எப்ப பிள்ளை பிறக்கும் எப்ப குழந்தை பிறக்கும்னு சொன்னா தேவையில்லைன்னா ஆழ்ந்து பார்த்தார். விஸ்வாமித்திரர் உண்மையை புரிஞ்சு விட்டார். வெறும் வேடிக்கை வேஷம் போண்டு வந்திருக்கா, நம்மளை பரிகாசம் பண்றான்னு தெரிஞ்சு விட்டார். சபிச்சுட்டார். உலக்கை பிறக்கும், இந்த உலக்கையால உங்க குலமே நாசமாய் போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே உலக்கைய பிறந்துடுச்சு. பயந்து போய் எல்லாரும் ராஜா இடத்துல கொண்டு போய் காமிச்சா. உலக்கையை பொடி பொடியாக்கி சமுத்திரத்தில் போட்டுருக்கோ ராஜா சொன்னான். பொடி பொடியாக்கி போட்டுவிட்டா. உலக்கையில ஒரு பக்கம் மரம் இருக்கும், இன்னொரு பக்கம் இரும்பு துண்டு இருக்கும் இல்லையோ, எல்லாத்தையும் பொடியாக்கி போட்டா. அதுல இரும்பு துண்டு ஒன்று ஒரு மீன் சாப்பிட்டுது. மீனை ஒரு வேடம் பிடிச்சான். வேடம் தன்னுடைய அம்பினுடைய நுனியில அதை கொண்டு வச்சுட்டான். அந்த இரும்பு வேடனுடைய அம்பு நுனிக்கு போச்சு. மற்ற இந்த எல்லா மரத்துண்டுகளும் கரைக்கு வந்து ஒதுங்கித்து கோரை பற்களாக முளைத்திருந்தன. ஆங்காங்கு யாதவர்கள் கூடி இந்த பிரபாச தீர்த்தம் பக்கத்தில் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் கள்ளு குடிச்சிட்டபடியால சண்டை மூண்டது. ஒத்தருக்கொத்தர் ஆயுதத்தால் அடிச்சு முடிஞ்சு போய் கடைசியில் அந்த கோரை பொருட்களை பிடுங்கிண்டு ஒத்தருக்கொத்தர் அடிச்சுட்டு எல்லாரும் நாசமடைந்தார்கள். அப்போ குலத்தை முடிச்சுட்டார் கண்ணன். எதனாலே? அந்த மரத்துண்டால தானே, அதிலிருந்து தானே இந்த கோரை பொருட்களே வளர்ந்துருந்தது. அதை முடிச்சுட்டு கடைசியில் தான் மட்டும்தான் மிச்சம். அப்போ ஒரு இடத்தில் மரத்துக்கு அருகிலே தான் ஒரு திருவடியை கீழே வைத்து மற்றொரு திருவடியை அந்த திருவடிக்கு மேலே வச்சுட்டு அவனுடைய பாத கமலங்கள் இப்படி மரத்தினுடைய நுனியில் இருக்கிறாப்பல சயனிச்சுருந்தார். ஆரோ தாருக்கன்னு ஒரு வேடன் அதை பார்த்தான். ஒரு மானினுடைய முகத்தை போல இருக்கிறவே அங்கிருந்து அம்பு விட்டுட்டான். எந்த அம்பை எண்ணில் இந்த கீழே ஒரு இரும்பு துண்டு கிடச்சி அந்த இரும்பு துண்டை தீட்டி தன் அம்பு நுனியில் வச்சிருக்கானே, அந்த அம்பு பெருமானுடைய கால் கட்டவரல்ல போய் தைத்தது. அதுவே காரணமா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறோம் என்று முடிவெடுத்துட்டாரே பெருமாள். தாருகன் கிட்ட வந்து பயந்து போய் நமஸ்கரித்தான். கவலைப்படாத தாருகா, உன்னை ஒரு வியாஜமாக கொண்டோம், ஒரு காரணமாக வச்சிருந்தேன், இந்த உனக்கு சொர்க்கம். ஏன்னா நான் புறப்பட்டு போறதுக்கு நீ உபயோகமா இருந்தியோ இல்லையோ, சொர்க்கம் பெற்றுக்கோன்னு அவருக்கு கொடுத்தார். பக்கத்திலே கண்ணனுக்கு அதாவது வேடன் அடித்தான். கண்ணனுடைய தேரோட்டிக்கு தாருகன்னு பேர். தேரோட்டி பக்கத்துல வந்தார். யாருமே கூட இல்லை. கண்ணன் பிறக்கறச்சேவும் ஒத்துரும் பார்க்கல, அவர் புறப்பட்டு போறச்சேவும் ஒத்துருமே பார்க்கல.
ராமனுக்கு அதெல்லாம் குறவில்லை. பறக்கரிச்சே கோலாகலம், பரப்பிட்டு போறச்சே ஒரே கோலாகலம். ஏன்னா உலகத்தை முழுக்க தான் கூடவே அழைச்சின்னு போயிட்டாரோ இல்லையோ. ஆனால் கண்ணன் சிரிப்பு அனுபவம்னு வச்சுருப்போமே தவிர அவதரிக்கும் போதும் கல்கண்டு கொடுக்கறது கூட ஆள் இல்லை. புறப்பட்டு போறச்சே இதோ புறப்படுறானேன்னு பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை. பெருமானுடைய சங்கமும் சக்கரமும் கதையும் அவனுடைய தேரும் மேலே பறக்க ஆரம்பிச்சுடுத்து. அப்பதான் தேரோட்டி தாருகன் வந்தான். என்ன நடக்கிறது தெரியலையே, நீ என்ன பண்ண போகிறாய்னா, தாருகா புறப்பட்டு போ, இனி இந்த இடத்துல இருக்காதே, நான் இங்கிருந்து போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். துவாரகையை நான் சென்ற அடுத்த நாள் 7வது நாளே கடல் சூழ்ந்து விடும். துவாபர யுகம் முடிஞ்சு போய் கலியுகம் பிறக்க போகிறது. தர்மம் லோகத்தில் இருக்காது. ஆனால் அங்கே இருக்கிறவாழ்லாரையும் புறப்பட சொல்லு, துவாரகையில் இனிமே யாரும் இருக்க வேண்டான்னார். அது சொல்லி இவன் போய் சொல்றதுக்குள்ள வைகுண்டத்துக்கு கண்ணன் எழுந்துள்ளி விட்டார். அப்ப அவர் புறப்பட்டு போனதே மாயம்தான். அதனாலதான் திருமழிசையாழ்வார் பாசுரத்திலே அனைத்தையும் செய்து முடித்து சென்னடத்த மாயம் என்ன மாயமே, அவன் செய்ததே மாயமான செயல். ஒரு வியாஜம், அம்பு, நுனி, இரும்பு துண்டுன்னு வச்சுன்னு புறப்பட்டு போயிட்டாரோ இல்லையோ. அப்ப அவர் திருமேனி என்னாச்சு? இந்த கேள்வி எல்லா இடத்துலையும் இருக்கும். பெருமான் புறப்பட்டு போனார், ராமன் கிளம்பி போனாரே, கண்ணன் கிளம்பி போனாரேன்னா திருமேனியோட கிளம்பி போயிட்டாருன்னு தான் அர்த்தம். அவருடைய திருமேனியில் இந்த இடத்துலலாம் மிச்சமும் கிடையாது. அப்போ இவள்லாம் என்ன சடங்குகள் பண்ணியிருப்பாள்னா வைதிகமாக பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கார்களே தவிர அந்த திருமேனியை வைத்து கொண்டு செய்வதற்கு ஏதும் லோகத்தில் இல்லை. அது தெய்தீப்யமான திவ்யமங்கள விக்கிரகம், சுத்த சத்தமயமான திருமேனி. அந்த திருமேனி இங்கே மிச்சமும் இராது. இத்தனை அவதாரங்களை பற்றி பார்க்கிறோம் இல்லையோ, அந்தந்த அவதார திருமேனி என்னாச்சு? ஒன்னாகாது. அது மிஸ்ர சத்தம் அல்ல, சுத்த சத்தமயமான திருமேனி. அதனால பெருமான் புறட்டு போனதே ஆச்சரியம்தான். அவர் அவ்வளவு கடைசி வயசான பிற்பாடு ஆச்சரியம்னு சொன்னீர். மாயம்ங்கிறது ஒருத்தி மகனாய் பிறந்து வளர்ந்த போதுன்னா இருக்கணும். நீர் என்ன 125 வயசு கண்ணனுக்கு மாயம்னு சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் வயசை குறைச்சி பார்க்கக்கூடாதான்னா தேரோட்டினாரோ இல்லையோ. சுமார் வயசு 64 65 அப்பதான் தேரோட்டினார். தேரோட்டினதே மாயம் விட்டார் ஆழ்வார். சாந்தனிதோல் சதுரன் மலை தேர முன்னும் பின்னும் செலுத்தி யுத்தத்தை முடிச்சிட்டாராம். தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர் போர்ப்பாகு தான் செய்து அந்நைவர வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார் கிவள் சிந்ததுழாய் திசைக்கின்னதே என்ன ஆழ்வாருடைய பாசுரம். பெருமான் பண்ணது மாயப்போர் தேர்ப்பாகு. தேர்ல முன்னாடி உட்காண்டிருப்பார். அங்கிருந்து பீஷ்மாச்சாரியர் அம்ப குறி வைப்பாராம். அம்பு 250 கஜ தூரத்தில் அர்ஜுன் இருக்கான்னு குறி வச்சா கண்ணன் கால் கட்டவர்களால் தேர் அழுத்துவர். 25 கஜ தூரத்துக்கு வரும். அம்பு அங்கே வச்சிருக்காரோ இல்லையோ, தேர் இங்கே வந்துருத்தோ இல்லையோ, அம்பு தாண்டி போய் அந்த பக்கம் வந்துடும். சரி, 25 கஜ தூரத்தில் இருக்கான்னு அம்பு 25 கஜத்துக்கு பீஷ்மர் குறி வைப்பார். காலால் ஒரு அழுத்தினா அது 250 கஜ தூரத்துக்கு போயிடும். அம்பு முன்னாடியே விழுந்துடும். தேரை முன்னாடி பின்னாடி ஊட்டியே யுத்தம் முடிஞ்சு போச்சுன்னா சண்டையே போடல. அர்ஜுனன் பண்ணது சித்திரத்தேர் வளவான ஆழ்வார் பாசுரம். மாயப்போர் தேர்ப்பாகு தான் செய்து அந்நைவர வெல்வித்த தேர்ப்பாகன். பார்த்தசாரதி பெருமானாய் முன்னும் பின்னும் தேரையோட்டியே முடித்து கொண்டான். அதுவும் அவனுடைய ஆச்சரியம்தான். வயசான 65 வயசு கண்ணனுக்கு ஆச்சரியம்னா இன்னும் கொஞ்சம் இளம்பிராய கண்ணனுக்கு ஆச்சரியம் உண்டா? இங்கே துவாரகைக்கு போறதுக்காக மதுரப்பட்டினத்திலேருந்து புறப்பட்டாரோ இல்லையோ, 2 சரித்திரம். ஒன்னும் காளையவனன் முச்சுகுந்தனுடைய சரித்திரம், மற்றொன்னு பவுண்டரக வாசுதேவன் ஒருத்தன் இருந்தார். ஆழ்வார் சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனனி சக்கரத்தால் தலை கொண்டாய்னு சாதித்தார். ரிஷிகள் விட்டுட்ட சரித்திரத்தை கூட ஆழ்வார்கள் விடமாட்டார், அவர்கள் சேர்த்து பாடியிருக்கார்கள். இது ஒரு சரித்திரம். சீமாலிகன் சரித்திரம்ங்கிறது எந்த புராணத்திலையும் கிடையாது. அவன் ஒரு நண்பன், கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவர். எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுக்கணும், நான் உன்னோட நீயா இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டே இருந்தார். சரின்னு எல்லாம் சொன்னவர் சங்க சக்கரங்களை பிடிச்சிக்கணும்னா சரி பிடிச்சுவன் கூட சொல்லி வச்சார். ஒரு நாள் விபரீத ஆசை, இந்த சக்கரத்தை நான் எய்து பார்க்கணும்னா வேண்டாம், அது நான் மட்டும்தான் பண்ணணும், நீர் பண்ணக்கூடாதுன்னு கண்ணன் சொல்லி பார்த்தார். பிடிவாதமாக இருந்தான். சரி இவனை முடிச்சிட வேண்டியதான்ங்கிறதுக்காக சக்கரத்தை இப்படி பிடிச்சிக்கணும், இப்படி விடணும், அது திரும்பி வரும், இப்படி திரும்பி பிடிச்சிக்கணும்னு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துருந்தார். விடறச்சே இப்படி விட்டுடலாம், ஆனால் அது போயிட்டு திரும்பி சுற்றின்னு வருது பாருங்க. வட்டவாய் நேமி வலங்கையாவென்னும்னு ஆழ்வார் பாசுரம். அது ரொம்ப கூரான முனையிருக்கிற சக்கரம். அது திரும்பி வரும்போது கையை தள்ளி வச்சு பிடிக்கணும். கையை இப்படி கிட்டக்க வச்சுட்டோம் கழுத்து போயிடும். அதனால இப்போ இந்த சீமாலிகன் விடுறச்சே கண்ணன் விட்டு காட்டினார். அவன் திரும்ப வந்து பிடிக்கிறச்சே கண்ணன் தன் கையை இப்படி கிட்டக்க வச்சிருந்தார். அவனு கிட்டக்க வச்சு பிடிக்கணுமாக்கன்னு இப்படி வச்சுட்டான். சக்கரன் வந்தது தலையே அறுத்துடுச்சு. அதனால தான் சீமாலிகன் அவனோடு தோழமகொள்ளவும் வல்லார் ஷாமார் அவனனி சக்கரத்தால் தலை கொண்டாய் என்ன அவனுடைய மாயமான செட்டித்தம். அவன் தான் நாள் குறித்து கொடுத்து யுத்தத்தை ஆரம்பித்ததே மாயந்தான். நகுல சகதேவர்கள் கடைசி பிள்ளை சகதேவன் ஜோதிஷ சாஸ்திரத்தில் வல்லுனர். துரியோதனன் சகதேவனிடத்தில் வந்து என்னைக்கு நாங்கள் யுத்தம் ஆரம்பிச்சா ஜெயிக்கலாம்னு கேட்டான். அமாவாசை என்னைக்கு ஆரம்பிங்கோ உங்களுக்கு தான் ஜெயம்னுட்டான். கண்ணன் போனார், என்ன சகதேவா நீ நாள் குறிச்சு கொடுத்துட்டே, உனக்காக நான் சிரமப்பட்டு இருக்கேன் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னுட்டு, நீயே உன் ஜெயத்திலே நாளை மாற்றி சொல்லு அப்படின்னா சகதேவன் பதில் சொன்னார், எங்கள் ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்த ஜோதிஷம் தான் நான் சொல்லுவேன், பொய் சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது.
அப்படின்னா என்ன, அதுக்கு தான் உனக்கு தெரியும்னு அர்த்தம். அவன் சொன்னதுக்கு அபிப்பிராயம் அதான். இப்போ பொய்யெல்லாம் நம்மால சொல்ல முடியாது. சரி, துரியோதனன்ட்ட போய் கண்ணன் கேட்டு பார்த்தார், நீயானு வேற நாள்ல மாத்திக்கோ. அது எப்படி விரோதி இடத்துல கேட்கலாம்? அவன் ஜோதிஷ சாஸ்திரம், அதனால நான் கேட்டேன், மாத்திக்க மாட்டேன்னு விட்டார். கண்ணன் பார்த்தார், இருக்கிறதே 3 தான். ஒன்னு துரியோதனன், இன்னொன்னு சகதேவன், 3வது அமாவாசை. 2 பேர் மாற மாட்டேன்னு விட்டார். அப்ப என்ன பண்ணலாம்? 3வது தான் மாத்தி ஆகணும். 3த்துக்குள்ள 2 பேர் மாட்டேன்னு விட்டா அப்ப மிச்சம் இருக்கிறது 3வது தானே. அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி. சதுர்தசி அன்னைக்கு யமுனையில இறங்கினால் ஜலதர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். தேவர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம், மக்களுக்கு குழப்பம். எல்லாரும் பிரம்மாவிட்ட போய் நின்னா, பிரம்மா சூரிய தேவர்கிட்ட போய் நின்னார். சூரியன் சந்திரன் 2 பேரும் வந்துட்டா. இவங்ககிட்ட கேட்டே என்னன்னு தெரிஞ்சுப்போம், ஏன் அவர் சதுர்தசி அன்னைக்கு பண்றாருன்னுட்டு 2 பேர் முன்னாடி வந்து நின்னா, கண்ணனே ஏன் அமாவாசையை விட்டுட்டு சதுர்தசி அன்னைக்கு ஜலதர்ப்பணம் பண்ணுகிறாய்? கண்ணன் சொன்னார், குறுக்க இடையூறு பண்ணக்கூடாது, 10 நிமிஷம் இருங்கோ, தர்ப்பணத்தை முடிச்சுட்டு வந்து நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். சூரிய சந்திரர்கள் அங்கேயே ஒன்னா நின்றுட்டு இருந்தா. கண்ணன் தர்ப்பணத்தை முடிச்சார், எழுந்து போய், இப்ப நிதானமா கேளுங்கோ, என்னத்துக்காக கேட்டுனா, இன்னைக்கு ஏன் நீ தர்ப்பணம் பண்ண? நாளைக்கு தானே அமாவாசை. என்னைக்குங்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுப்போம். அமாவாசை என்னன்னு முதல்ல சொல்லுங்கன்னா கண்ணன். அமீன சமீபத்தில், அமாவாஸ்யான்னா சூரியனும் சந்திரனும் சமீபத்தில் வருவது அமாவாஸ்யா. கண்ணன் சொன்னார், இன்னொரு தரம் அதே சொல்லுங்க, சூரியனும் சந்திரனும் சமீபத்தில் வருவது அமாவாஸ்யா. இதோ வந்திருக்கீங்களே, அதனால தான் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் சேர்ந்தானே வந்திருக்கீங்க இப்போ, அதனால இன்னைக்கு தான் அமாவாஸ்யானா. இது இத்தனையுமே மாயம். அந்த தொடக்க நாளை குழப்பி விட்டுட்டு இவர் பண்ணது என்னைக்கோ துவாபர யுகத்தினுடைய கடைசியில இன்னி வரைக்கும் போதாயன அமாவாசைன்னு தனியா வச்சுனுட்டோம் நம்ம. இது ஒரு அமாவாசை, அது ஒரு அமாவாசைன்னா, இவர் ஒரு நாள் தன் பஞ்சபாண்டவர்கள் ஆசிரிதர்களை ஜெயிக்க வைப்பதற்காக மாற்றி மாயம் என்ன மாயமேன்னு செய்தார் இல்லையோ, அதை இன்னி வரைக்கும் விடாம பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவருக்காக எதுவும் வளைந்து கொடுக்கிறது சாஸ்திரம், அதுவும் மாயம்தான். யுத்தத்தை ஆரம்பிச்சனால மாத்தி விட்டுட்டார், மாத்தி ஆரம்பித்ததுனால தோற்று போயிட்டான். இப்படி வயசான கன்னடத்திலே காளையவனன் முச்சுகுந்தன் சொன்னேனே, ஜராசந்தன் வந்து வந்து தாக்குதல் நடத்திட்டே இருந்தான். துவாரகைக்கு போகணும்னு கண்ணனுக்கு ஆசை வந்துடுத்து. மதுரப்பட்டினத்துல தான் இருந்தாவா. அப்போ சாந்தீபன் இடத்துல கல்லி கொட்டுட்டு மதுரையிலேயே ஆண்டு வந்தார்கள். ஜராசந்தன் வந்து வந்து தாக்குதல், அதனால சண்டை போட்டு போட்டு ஜராசந்தன் தோத்துன்னு தான் இருந்தான். ஆனா மக்கள் துன்பப்படுறதுல கண்ணனுக்கு எண்ணம் இல்லை. பலராமன் இடத்துல சொன்னார், நாம இங்கே விட்டுட்டு மேற்கு சமுத்திர கரைக்கு போய் துவாரகையை நிர்மாணம் பண்ணி இருந்துடுவோம். இவர் எது சொன்னாலும் அதுக்கு நேர் மாறாத்தான் பலராமன் சொல்லுவார். அதெல்லாம் கிடையாது, நம்ம என்ன கோழைகளான்னு இவனுக்கு எதுக்கு பயந்து நாம ஓடணும்னா, ஒரு நாள் பெரிய யுத்தம் மூண்டு காளையவனன்னு ஒருத்தன், அவன் யவன தேசத்து ராஜா, நிறைய போராளிகளோட வந்து வாசல்ல நின்று இருக்கான். கண்ணனே உள்ளுக்குள்ள இருக்காத, வா சண்டை போறதுக்கு வெளிவான்னு கூப்பிடுறார். கண்ணன் இதை ஆச்சரியமான ஒரு வனமாலையை தரித்து கொண்டு வேற யாரும் கூட இல்லை. அங்கிருந்து புறப்பட்டு தனி நடையா வீதியில நடக்க ஆரம்பிச்சார். கூட 6 வீரர்கள் இல்லை, யாரும் இல்லாத தனித்தன்மை. பக்கத்துல இருந்த ஜராசந்தன் எங்க போறார், எதுக்காக கண்ணன் ஓடுறார்? காளையவனன் இவனை பிடிக்கணுங்கிறதுக்காக பின்னாடி துரத்தலாம். பேடி ஓடாதே, கோழையே ஓடாதே, நில்லுன்னா கண்ணன் வேகமா ஓட ஆரம்பிச்சார். அன்னைக்கு தான் மதுரையை விட்டுட்டு துவாரகையை நோக்கி போக போறார். மதுரையிலேருந்து நேர மேற்க ஒரு போர் போட்டில்னா மேற்கு சமுத்திர கரை துவாரகை. அதுக்கு நடுவில் அகமதாபாதுக்கு பக்கத்துல ரணச்சோடு ராய் அப்படின்னு டாக்கூர் துவார்னு சொல்ற இல்லையோ, அந்த துவாரகா தேசம் அங்கதான் உள்ளது. எதுக்காக அந்த மாதிரி டாக்கூர் துவார்னு பேர் வந்ததுன்னா, ரணு சோடு ராய், ரணு யுத்த பூமி, சோடு விட்டுட்டவர், ராய் யுத்த பூமியை விட்டுட்டு ஓடினவர். பயந்து போய் மதுரை யுத்த பூமியிலேருந்து ஓடி வந்தாராம். அங்க முச்சுகுந்தன் ஒருத்தர் படுத்துட்டு இருந்தார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் உண்டு, தேவர்களுக்கு உபயோகமா இருந்து ஒத்தாசை பண்ணி முச்சுகுந்தன் தான் ஜெயிச்சு கொடுத்தார். முச்சுகுந்தன் தேவேந்திரனை பார்த்து, எனக்கு ரொம்ப ஆயாசமா இருக்கு, உனக்காவது போராடினதுல நன்னா தூங்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். இந்த குகை அடையாளம் காட்டி நீ போய் அங்க நன்னா தூங்கின்று, யாரானு குறுக்க வந்து இடைஞ்சல் பண்ணா நீ கண்ணை திறந்து பார்த்தா அவன் சாம்பலா போடுவான்ட்டார் இந்திரன். வாங்கினுட்டான், அவன் வந்து இங்கே படுத்துனுட்டான். அவன் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான், ஆயாசத்தோட கொரட்டை விட்டுன்னு தூங்கிட்டு இருக்கான். கண்ணன் ஓடி வந்தார். முன்னாடி இவர் வரார், பின்னாடி காளையவனன் துரத்திட்டே வரான். கண்ணன் உள்ள வந்தவர் ஓங்கி காலாலே இவன் தூங்கிட்டு இருக்கிறவன் ஒரு தடவை எடறினார். எடறிட்டு ஓரமா தூணுக்கு பின்னாடி போய் நின்னுட்டார். இவன் பின்னாடி இருக்கிறவன் தெரியாத வந்துட்டு இவர் கீழே படுத்துண்டவர் அப்பதான் எழுந்திருக்கிறான். கண்ணன் எடறி விட்டத்துக்காக எழுந்திருந்தான். எழுந்திருந்த உடனே பார்த்தா காளையவனன் தான் நின்றுதான் சாம்பலா போட்டான். இது எழுந்திருந்தவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நம்ம என்னமோ கண்ணை திறந்து பார்த்தோம், யாரோ ஒருத்தர் சாம்பலா கீழே விழுந்துட்டார். என்ன நடந்ததுன்னா, கண்ணன் தன்னுடைய திவமங்கல விக்கிரகத்தோட முன்னாடி வந்து நின்னார். என்ன நடந்தது அப்படின்னு கண்ணனை பார்த்து கேட்டார். அனுகிரகிச்சுட்டு, இப்போ உனக்கு என்ன நடந்ததுன்னு முக்கியமா இல்ல சொர்க்கம் போகணுமா? எனக்கு நீ உபயோகமா இருந்தியா இல்லையோ, போயிட்டு வா. என்ன அங்கிருந்தே அனுப்பி வைத்தார். பதிலே பேசல. எதுக்கு நான் கேட்க போறோம் சொல்லுங்க. தொண்டையில தாகம் இருக்கு, கையில இளநீர் கொடுத்து சாப்பிடுனார். இந்த மட்டைக்குள்ள ஜலம் எப்படி வந்ததுன்னு யாரானு கேட்பாளா?
சாப்பிட்டு தாகம் தொண்டையை தீர்த்துக்க வேண்டியதானே. அதனால பேச்சே இல்லாமல் முச்சுகுந்தனும் தான் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டான், சொர்க்கம் போனான்னு சரித்தர். இப்படி வயசான பிற்பாடு செய்ததெல்லாம் ஊர் பக்கம் இருந்தாலும் ஆன காத்தோர் ஆன கொன்ன தன்னியாயர் பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அன்னு குன்னமொன்னினால்னு பல சரித்திரங்களை செய்தார். சூட்டு நன்மார்கள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டியன் தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ண துடுமுண்ண போந்திமிலேற்று வன்கூன் கோட்டடையாடின கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கேன் ஆழ்வாருடைய பாசுரம். திருவிருத்தத்திலே ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். பெருமான் அவதரித்ததே எதற்காக? நப்பின்ன பிராட்டிய திருமணம் புரிவதற்காக. அத்தனை வெண்ணையை வீணா போறதே என் வயத்துக்குள்ள போகணுமேங்கிறதுக்காக அந்த ரெண்டையும் நன்கு நடத்தினான்கிற சரித்திரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர இப்படி ஆனந்தமா அனுபவத்தை கொடுத்துண்டு கண்ணன் வளர்ந்திருக்கிறது பிடிக்காது படுத்தேன். கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் வார்கடாவருவி ஆனமாமலையின் மறுப்பினை குவடிரு துருட்டி ஊருகொள் தின்பாகன் உயிர் செகுத்து அரங்கில் மல்லரை செற்று சீர்கொள் சிற்றாயன் திருச்சென்னூன் திருச்சித்தார் எங்கள் செல்சார்வே என்ன ஆழ்வாருடைய பாசனம். மலையாள திவ்யதேசத்தில் திருச்செங்குன்னூர் திருச்சிற்றாத்தில் தன்னுடைய பயமில்லாத தன்மை, அடியார்கள் தன்னை பற்றி பயப்படவே வேண்டான்னு தன்னுடைய பலத்தை சக்தியை பகவான் வெளிப்படுத்தினான். அது அங்கு கொண்டோம். அதைத்தான் அதே போல திருவல்லிக்கேணியிலேயும் விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானை சித்தவபணியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. விற்பெரு விழா கடைசியா கம்சனையும் முடித்தான். பிறந்ததுலேருந்து அங்கே போய் வளர்க்க ஆரம்பிச்சே முதல்ல வந்தவள் பூத்தனை, கடைசியில் வந்தவன் கேசி. எல்லாருமே முடிஞ்சு போச்சான். ஒரு விளக்கேற்றி வச்சா அதில் விட்டில் பூச்சி விழுந்து தானே உயிரை மாய்ச்சிக்கும் இல்லையோ, அதை போலே விளக்க போல கண்ணன், விட்டில் பூச்சிகளை போல அசுரர்கள் அனைவர்களும் தாங்களே விழுந்து உயிர் மாய்ச்சி போயிட்டா. இனிமே இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஆள் இல்லையேன்னு அக்குருடன் அனுப்பிச்சு கம்சன் கண்ணனை கூட்டின்னு வர சொன்னார். இங்கிருந்து அங்கே போனார். முதலிலே விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் குவலையாபீடம்ங்கிற யானையை முடித்தார். அம்பஷ்டன்கிற பாகனை முடித்தார். முட்டிக சாணூரர்கள்ங்கிற மல்லர்களை முடித்தார். கடைசியா கம்சனையும் குஞ்சு பிடித்து இழுத்து முடித்தார். அது முடிச்சுட்டு இத்தனை 10 வருஷமா, இது நடந்தது 10வது வயசுல, 10 வருஷமா பெற்ற தாய் தந்தையர்களையே பார்க்கலையோ இல்லையோ. அதனால வேகமா காராகிரகத்துக்கு சிறைச்சாலைக்கு வந்தான். நெருப்பென்ன நின்ன நெடுமாலே, நெடுமால் அதீத வியாமோகம், பெற்றோரிடத்திலே பித்து பிடித்திருந்தவன் நெடுமால். அது 25வது பாசுரத்தில் சொல்லி முடிச்சுட்டு அனைவரிடத்திலேயும் பித்து பிடித்திருப்பவன் மால். மாலே மணிவண்ணா ஆலி நிலையாய் என்று பெருமானிடத்திலே தனக்கு வேண்டிய உபகரணங்களை பிரார்த்திக்க வடபெருங்கோயிலுடையான ஆண்டாளுக்கு கொடுக்க ஆண்டாள் சம்பிரமமாக வாத்திய கோஷத்தோடே திருமுக்குளத்துக்கு எழுந்தொருளி நீராட்ட உற்சவம் கண்டருளுகிறார்கிறது இன்றைய பாசுரத்தினுடைய முக்கியமான செய்தி. சாமியாபத்தி மோட்சமேது சாயுஜ்ய மோட்சமேதுங்கிறதை நாளை காலை இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கிறேன். தற்போது மாலை மணிவண்ணா பாசுரத்தை அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன்.